மகிழ்நன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த ஊடகவியலாளர் எடப்பாடி துரைசாமி ஐயா அவர்கள் நம்மிடம் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். தேர்தலுடைய கடைசி கட்டத்துல இருக்கோம். நம்ம ஒவ்வொரு காலகட்டத்துல ஒரு அதிர்ச்சியான செய்திகள் நடக்கும், அப்புறம் நகைச்சுவையான செய்திகள் நடக்கும். ஒரு புதிய அனுபவமா இருக்கும். இன்னைக்கு ஒரு நகைச்சுவையான ஒரு செய்தியா தான் உங்ககிட்ட எடுத்து வர விரும்புறேன். அதாவது மக்கள் பார்வையில் நகைச்சுவையா பாக்குறாங்க, ஆனா நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நாளைய பிரதமர்னு சொல்லிட்டு அவங்க கட்சியை சார்ந்த சங்கத்தமிழன் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது கற்பனை செய்வதற்கு யாருக்கும் உரிமை உண்டு. எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். நான் கூட அமெரிக்க அதிபர்னு சொல்லிக்கலாம், யார் வேணாங்கிறா? நீங்க நாளைக்கு ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச் செயலாளராயிரலாம். கற்பனை தானே. கற்பனை பண்றதுல யாருக்கும் எந்த தடையும் கிடையாது. அதுக்கு எந்த சட்டமும் தடை போடல. ஆனா இவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே 2 சீட்டை தாண்டி நிக்க முடியல நாடாளுமன்ற தேர்தலில். நாங்க 4ல் நிக்கிறோம், 5ல் நிக்கிறோம், எங்களுக்கு பொது தொகுதி வேணும் அப்படின்னு 1 மாசமா திமுக கூட மல்லு கட்டினாங்க. கடைசியா போன தேர்தலில் கொடுத்த அதே 2 சீட்டு தான் இப்பவும். 2 எம்பி தொகுதியில் நிற்கும் போதே இவங்களுக்கு பிரதமர் கனவுன்னா அப்ப ராகுல் காந்தி என்ன வருது? இல்ல திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் பிரதமர் இருக்கிறாங்க. இல்ல ஒரு காலத்துல பிரதமர் பதவிக்கு எப்படிப்பட்ட அறிவாளிகளா இருந்தாங்க தெரியுங்களா? லால் பகதூர் சாஸ்திரி, ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு கையில் ஒரு சிறு குறிப்பு கூட இல்லாமல் ஆசிய கண்டத்தின் வரலாற்றையே எழுதியவர். அரசியல் ரீதியா நமக்கு அவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா அவர் மிகப்பெரிய அறிஞர். அவருக்கு பின்னால் வந்த வி.பி. சிங், இப்படி எத்தனை தலைவர்கள் அருமையான பிரதமர்கள்லாம் வந்திருக்காங்க. முழுசா எழுதி கொடுத்தது கூட சரியாக படிக்க முடியாத மு.க. ஸ்டாலின் பிரதமர் ஆகுன்னு நினைக்கிறாரு. நாம சொல்ல, திமுக தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜாதியை தாண்டி வேறு எதுவும் பேசாத திருமாவளவன் எப்படி தலித் சமூகத்தை மட்டுமே வச்சு நீங்க மத்தியில பிரதமர் ஆயிருவீங்களா? தலித் சமூகம் மட்டுமே பிரதமரை தீர்மானிக்க முடியுமா? அப்படின்னு அம்பேத்கர் பிரதமர் ஆயிருக்கணுமே, ராம்விலாஸ் பாஸ்வான் பிரதமர் ஆயிருக்கணுமே, உத்தரப்பிரதேச மாநிலத்துல முதல்வரான மாயாவதி. இதெல்லாம் பார்க்காம 2 தொகுதியில அடுத்த இந்த தேர்தலில் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா தெரியாது. நிறைய கருத்து கணிப்புகள் திருமாவளவனும் ரவிக்குமாரும் தோற்பார்கள்னு வருது. 2 எம்பிக்கே உன்ன புடி என்ன புடின்னு தாளம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க பிரதமராக போறாங்களாம். ஒரு எல்லை இல்லையா? ஒரு பழமொழி சொல்றாங்களே, இவங்களால கூரை ஏறி கோழியே பிடிக்க முடியல, வானமேறி வைகுந்தம் போறாங்களாம். அது இது முன்னாடியே துண்டு போட்டு வைக்கிற கதையா இருக்கும் இல்லையா? ஆமா, இது என்ன டவுன் பஸ்ஸா துண்டு போட்டு சீட் பிடிக்கிறது? இல்ல சார், இந்தியா கூட்டணியில யார் பிரதமர்னு அறிவிக்கல, நாங்களும் கொஞ்சம் தகுதியா இருக்கிறோம் அப்படின்னு போட்டு வச்சா நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அமைச்சரவை பதவி வாங்கறதுக்காக ஒரு பயன்படுமேன்றதுக்காக பிரதமர் கேட்டதானே சார் அமைச்சர் பதவியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது அது இவங்க யார் கூட இருக்காங்கன்னு முதல்ல சிந்திக்கணும். கூட்டணி ஆட்சியில தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு. அடுத்த பிரதமர் யாருன்னு நினைக்கிறப்ப யாருடைய பேர் அடிபட்டது தெரியுமா? அன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த மூப்பனார் பேர் தான் அடுத்த பிரதமர் பேர் அடிபட்டுச்சு. கலைஞரும் மூப்பனாரும் ஒரே ட்ரெயின்ல ஒரே பிளைட்ல போறாங்க சென்னைக்கு. எல்லாம் சொல்றாங்க வருங்கால பிரதமர் மூப்பனார் கோஷம் போட்டாங்க. கருணாநிதி மூப்பனார் ஒரே பிளைட்ல எல்லாத்துக்கும் டாட்டா காட்டு போனாங்க. அப்பவே கருணாநிதி முடிவு பண்ணிட்டாரு, மூப்பனார் பிரைம் மினிஸ்டரானா தமிழ்நாட்டில் நம்மள எவனா மதிப்பானா பார்த்தார். அன்னைக்கு அந்த கூட்டணி கட்சியில அதிகமான எம்பிக்களை வச்சிருந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அவருடைய பொதுச் செயலாளர் ஹரிகிஷன் சிங் சுர்ஜித். அவர் பக்கத்துல கருணாநிதி போய் உக்காந்தார். வச்சாரு வேட்டை மூப்பனாருக்கு, வச்சாரு பெரிய ஆப்பா. என்ன சொன்னாரு? சுர்ஜித் கிட்ட போய் உக்காந்து, இல்ல மூப்பனாருக்கும் சோனியா காந்திக்கும் இன்னும் தொடர்பு இருக்கு,
நீங்க பிரதமரா அவரை அறிவிச்ச பின்னால அவரு காங்கிரஸ் கூட போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னார். ஏத்தி விட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுர்ஜித்தை ஏத்தி விட்டு இவர் எந்திரிச்சு போய் கம்முன்னு உட்காந்துட்டாரு. இவர் ஏத்தி விட்ட வேகத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் எந்திரிச்சு நின்ட்டார். மூப்பனார் பிரதமராக நாங்கள் ஆதரவு தரமாட்டோம்ட்டார். அவ்வளவு செல்வாக்கு கூட இருந்த மூப்பனாரையே கவுத்து விட்ட திமுக, மூப்பனாரையே கவுத்து விட்ட கலைஞர், அவருடைய மகன் ஸ்டாலின் உங்களை எம்பியாகவே விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் உங்களை பிரதமர் நாற்காலில் போய் உட்கார விட்டுருவாரோ? சொல்றது அப்படி இல்ல சார், ஒரு லாஜிக் வேண்டாமா? கரெக்ட் சார். ஆனா இந்த கடந்த தேர்தல்ல கூட்டணி கட்சி என்ற முறையில ஸ்டாலின் கூட பழவிலகிற மாநிலத்துல போய் அவர் பிரச்சாரம் பண்ணல. ஆனா திருமாவளவன் இதுல போய் பெங்களூர்ல போய் எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாரு சார். சோ அது ஒரு ஒரு மாநில கட்சியை தாண்டி தென் தமிழகத்துல உள்ள இடத்துக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்றாரு. அப்புறம் மும்பையில் போய் பிரச்சாரம் பண்றாரு. இதெல்லாம் அவர் ஒரு தேசிய தலைவரா அவரை ப்ரமோட் பண்றாங்கல்ல சார். ஏங்க ஆந்திராவில் வந்து முதலமைச்சராக இருந்த என் டி ராமராவ் தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு ஆதரவா பேசினாரு, திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணாரு. உடனே என் டி ராமராவ் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிடுவாரா? இவர் கர்நாடகாவில் போய் என்ன பேசினாரு? தமிழ்நாட்டின் உரிமைக்காக பேசினாரா? கர்நாடகாவுக்கு வந்து நீர் கேட்குது, தமிழ்நாடு வந்து நீர் கேட்குறாங்க, நீதின்னு ஒன்று இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பாரு. நீதின்னு ஒன்று இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது தெரியாது, நீதிமன்றத்தில் சட்டம் இருக்கிறது தெரியாது, நீதிபதிகள் கொடுக்கிற தீர்ப்புலாம் தெரியாது. இதை சொல்றதுக்கு ஒரு கர்நாடகா போயிட்டாரு. இந்த தத்துவத்தை எங்க கண்டுபிடிச்சாரு? நீ தமிழனா கர்நாடகத்தை சார்ந்தவரா? நீ கர்நாடகாவில் போய் என்ன பேசியிருக்கணும்? தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுத்துட்டு உங்களுக்கான தண்ணி எடுத்துக்கன்னு பேசியிருந்தா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நீதின்னு ஒண்ணு இருக்கான். எந்த நீதி சொல்றாரு? மகாபாரத காலத்தினுடைய விதுர நீதியா, இல்ல சாணக்கியன் சொன்ன நீதியா? இவருக்கு ஏதாவது ஒரு புதுசா ஒரு நீதி ஏதாவது வச்சிருக்காரா? இல்ல கருணாநிதிக்கு கருணா நீதியின் பேரை ஏதாவது மாத்திட்டாரா? என்ன ஒரு நீதி பத்தி பேசுறாரு? ஆந்திராவுக்கு போனீங்க, ஆந்திராவில் கூட்டமே இல்ல, உங்களை தனியா அவ்வோன்னு விட்டு போயிட்டான். 30 பேர் தான் உட்காந்துருக்கான். வெறும் நாற்காலியை பார்த்து பேச முடியாது ஓடியான்ட்டீங்க. மகாராஷ்டிராவுக்கு போனீங்க. என்ன இப்ப மத்திய அமைச்சராக இருக்கும்போது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் கூட தான் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் போனாரு. 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தையே வேற மாநிலத்தை துவக்கி வச்சாரு, தமிழ்நாட்டில் முதல்ல துவக்கி வச்சாரு. அதுக்காக நாங்க இப்ப அவர் அகில இந்திய தலைவர்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு தானே திருமாவளவன் போறாரு. மண்டல் கமிஷன் அறிக்கை பரிந்துரையை நிறைவேற்றணும் சொல்லி இந்தியாவெங்கும் சுற்றுப்பயணம் செஞ்சாரு பெரியவர் ஆணைமுத்து. அவருக்கு அடுத்து டாக்டர் ஐயா இந்தியாவெங்கும் போய் பிற்படுத்தப்பட்ட சமூகத்து தலைவர்களை திரட்டலையா? அன்னைக்கு பாமக அப்படிதான் சொல்லி இருந்தோமா? இன்னொரு மாநிலத்தில் போய் பேசா பிரைம் மினிஸ்டர் ஆயிருவீங்களா? அப்படின்னா எங்க ஐயா எப்போ பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கணுமே, அப்படின்னா பெரியவர் எப்போ பிரதமர் ஆகி இருக்கணுமே. அவரு சங்கத்தமிழ் வந்து இதெல்லாம் ஒத்துக்கிறாரு. ஐயா ராமதாஸா இருக்கட்டும் அல்லது அவங்க மகனா இருக்கட்டும், அவங்கெல்லாம் கூட தேசிய அளவுல அரசியல் செய்யறாங்க. ஆனாலும் ஒரு தலித்துக்கான தலித் சமூகத்துக்கான மக்கள் தலைவரா வந்து இன்னைக்கு இந்திய அளவுல வேற யாரும் பேரை சொல்லிக்கிற மாதிரி இல்ல, எங்க தலைவர் மட்டும்தான் அந்த மாதிரி வளர்ந்து வர்றாரு. எனவே அவருக்கான அந்த வாய்ப்பு இருக்கு. டாக்டர் அம்பேத்கர் போராடி முயற்சி செய்யணும்னு சொல்லிருக்காரு. அதனால நாங்க போராடுறோம், ஒரு கழகத்தை ஏற்படுத்தி தான் வந்து நாங்க எங்களுடைய நிலையை அடைய முடியும்னு சொல்லிட்டு எங்க தலைவர் சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் முன்னுதாரணம் சொல்றாரு. இதை எடுத்த கருத்துலாம் சொல்ல அதுக்கான அந்த வாய்ப்புகள் குறித்துலாம் அவர் தெளிவா பேசுறாரு சார். அப்ப மாயாவதி யாருங்க? மாயாவதி தலித் சமூகத்துக்கான தலைவர் இல்லையா? எத்தனை தலைவர்கள் இருக்காங்க? ஒவ்வொரு மாநிலத்திலும் தலித் சமூகத்திற்கான தலைவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அம்பேத்கர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு மட்டும்தான் அம்பேத்கர் பேசிட்டு போனாரா? அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சமூக நீதிக்காக நீங்க எத்தனை முறை பேசுனீங்க? எத்தனை முறை பேசிருக்கீங்க? நாம ஏற்கனவே பேசியிருக்கோமே. அம்பேத்கர் மட்டும் தமிழ்நாட்டில் இப்ப பிறந்திருந்தாருன்னா அவர் 500 ரூபாய் கட்ட முடியாம, விண்ணப்ப கட்டணமே வாங்க முடியாம அவர் படிச்சிருக்க மாட்டாரு. சமூக நீதிக்காக நீங்க எங்க பேசுனீங்க? இதே திருமாவளவன் கடந்த அதிமுக ஆட்சியில் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த பொழுது என்ன பேசினாரு?
இது இந்த சமூக நீதி கொள்கைக்கு புறமானதுன்னு பேசினாரு. எது? ஒரு சமூகத்துக்கு அவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கிறது சமூக நீதி கொள்கைக்கு புறம்பானதா? இது அம்பேத்கர் கத்துக்கிட்ட சமூக நீதி கொள்கையா? ஏங்க, திமுக ஆளுகின்ற இந்த தமிழ்நாட்டை தாண்டி இன்றைக்கு பல மாநிலங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க. சமூக நீதியுடைய அடிப்படையே ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான். அதை பத்தி எதையுமே பேசாம அம்பேத்கர் கொள்கையை தூக்கி பிடிக்கிறேன்னா என்ன? நீங்க அம்பேத்கர் கொள்கையை தூக்கி பிடிச்சிட்டீங்க. அம்பேத்கர் சமூக நீதிக்கான தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர். அவரை நீங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கான ஒரு தலைவரா அவர் குறுகிய வட்டத்துல கொண்டு போய் அடைச்சதுதான் நீங்க செஞ்ச சாதனை. வேற என்ன அம்பேத்கரியத்தை போய் மக்கள்கிட்ட பேசிட்டீங்க? அம்பேத்கர் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்கள் மட்டும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்ல, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்காங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்காங்க. யாருக்கெல்லாம் கல்வி வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறதோ அவங்க எல்லாமே ஒடுக்கப்பட்ட சமூகம் தான். அத்தனை ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக தான் அம்பேத்கர் போராட சொன்னார். தலித்களுக்கு மட்டும் அல்லது தமிழகத்தில் இருக்கின்ற பறையர் சமூகத்துக்கு மட்டும் போராட சொன்னாங்களா? சரி, நான் கேட்கிறேன், இதே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுல பறந்து விரிஞ்சிருச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே தலித் சமூகத்தின் ஒரு பிரிவான அருந்ததியர் சமூகத்துக்கு நீங்க இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தீங்களா? நீங்க அவங்களுக்காக போராடினீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடிச்சா? திருமாவளவன் போராடினாரா? நீங்க வாங்கி கொடுக்குறீங்க, வாங்கி கொடுக்காம போறீங்க. நான் அதுக்கெல்லாம் வரவே இல்லை. நீங்கள் அவர்களுக்கான சமூக நீதிக்காக போராடி இருக்கீங்களா? அவங்களுக்கு போராடி இந்த இடஒதுக்கீடை பெற்று தந்ததே பாட்டாளி மக்கள் கட்சி தானே. அருந்ததி சமூகத்துக்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்தது யாரு? திருமாவளவனா? அல்லது இந்தியாவில் இருக்கிற வேற எந்த தலித் சமூக தலைவர்களா வாங்கி கொடுத்தாங்களா? இவ்வளவு பேசுறீங்களே. அன்புமணி ராமதாஸ் வருவதற்கு முன்பு திருமாவளவன் இருந்தார்ல. அன்னைக்கு உயர் மருத்துவ கல்வியில இடஒதுக்கீட்டுக்காக டெல்லியில போய் எங்க போராடி இருக்கீங்களா? இன்னைக்கு அகில இந்திய தலைவர் ஆயிட்டீங்கல்ல. டெல்லியில போய் நீங்க பாராளுமன்றத்துக்கு முன்னால அல்லது பிரதமர் அலுவலகத்துக்கு முன்னாலதான் முற்றுகை போராட்டம் நடத்திட்டீங்களா? அகில இந்திய உயர் மருத்துவ கல்வியில இடஒதுக்கீடு வேணும்னு எந்த போராட்டமும் நடத்தல. மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமான வன்னியர் சமூகத்திற்காக போராடுகிறோம். அதே நேரத்தில் தலித் சமூகத்திற்கும் இந்தியாவெங்கும் ஆள்கின்ற அனைத்து தலித் சமூக மக்களுக்கும் மருத்துவ உயர்கல்வியில் யாருடைய கோரிக்கையும் எழுப்பாமல், யாரும் மனு கொடுக்கல, அன்புமணிகிட்ட யாரும் கோரிக்கையை எழுப்பல, யாரும் அறிக்கை விடல, யாரும் போராடல. ஆனா அன்புமணி அவராகவே பல எதிர்ப்புகளுக்கு இடையில் முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவர்கள் தலித் சமூகத்திற்கு உயர்கல்வியில் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று சொன்ன அந்த எதிர்ப்புகளை தாண்டி தலித் சமூகத்திற்கு உயர் மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு கொடுத்தது அன்புமணி ராமதாஸ் தான். என்னைக்காகவும் அவர் வருவதற்கு முன்பு, அவர் அந்த இடஒதுக்கீடு வழங்குவதற்கு முன்பு திருமாவளவனோ அல்லது அவருடைய கட்சியை சார்ந்தவர்களோ போராடி இருக்காங்களா? அம்பேத்கர் முதல்ல அந்த சமூக நீதிக்காக தானே போராட சொன்னாரு. அந்த சமூக நீதிக்கே போராடல. நீங்க எப்படி தலித் சமூகத்தினுடைய தலைவரா இருக்க முடியும்? நீங்க தலித் சமூகத்தை பலிகடாவாக்கி தலைவரானவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கவன் தான் ஏமாந்துருக்கான், இந்தியாவில் இருக்க எல்லாரும் ஏமாந்துருக்க மாட்டான். உங்களை கூட்டு போய் பேசதான் விட்டுருக்கிறான். அது அவங்களா கூப்பிட்டாங்களா இவங்களா போனாங்களான்னு யாருக்கு தெரியும்? இவங்களா வழியினா போனாங்களா எப்படி தெரியும்? மிகப்பெரிய ஆங்கில புலமை இருக்கலாம் யாருக்கு? திருமாவளவனுக்கு. என்ன ஆங்கில புலமை? அவர் என்ன ஷேக்ஸ்பியரா? வில்லியம் ஷேக்ஸ்பியரை போல ஆங்கில புலமை படைத்தவரா? ஆங்கிலம் பேச தெரியும். ஏங்க, பிஎல் படிச்சா எல்லாருமே ஆங்கிலம் பேசுறாங்க. சட்டம் படிச்ச யார் ஆங்கிலம் பேசுறாங்க? பிஎஸ்டி சார். அவர் பிஎஸ்டி முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு சார் அவரு. சரி, எதுல முனைவர் பட்டம் வாங்கினாரு? ஆங்கில இலக்கியத்திலையா? சொல்லுங்க சார், எனக்கு தெரியல அவர் எதுல இலக்கிய பிஎஸ்டி பட்டம் வாங்கினாருன்னு தெரியல. அவர் துறை சார்ந்த சட்டம் சார்ந்த துறையில் தான் வாங்கியிருக்காரு சார். வாங்கியிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல, வாங்கியிருக்கட்டும். அதுக்கு ஆங்கில புலமைக்கு என்ன சம்பந்தம்? இல்ல சார், அந்த கேள்வி பதில்
அந்த கேள்வி பதிலேயே ஒரு பகுதியில வந்து அவரே சொல்றாரு, தமிழ்நாட்டினுடைய மாநில முதலமைச்சர் ஆகக்கூடிய நிலை கூட நம்ம கட்சி இன்னும் வளரலன்றத நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலைவர் சொல்றாரு, திருமாவளவன் சொல்றாரு. ஆனா அவருடைய கட்சியை சார்ந்த சங்கத்தமிழன் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் தாண்டி எங்களுடைய இலக்கு வந்து இந்தியாவை ஆளுவதுதான் அப்படின்றதுதான் அவருடைய இலக்கா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவங்க தலைமைக்கு இருக்கக்கூடிய அந்த பக்குவம் கூட தொண்டர்களுக்கு இல்லையா சார்? அல்லது கட்சியுடைய புரிதல் இல்லாம அந்த பொறுப்பாளர் பேசுறாரா சார்? இது நீங்க சொல்லும் போது எனக்கு இந்த வடிவேல் ஞாபகம் தான் எனக்கு வருது. வட்ட செயலாளர் வண்டு முருகன். நான் பல பேருடைய கை காலில் விழுந்து இந்த வட்ட செயலாளர் பதவி வாங்கியிருக்கேன். அது போக ஸ்ட்ரெயிட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்றேன், அதை கெடுத்துறாதீங்கடா அப்படிமான. அந்த மாதிரி இவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க வடிவேல் மாதிரி. அதான எனக்கு அந்த வடிவேலுடைய காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு என்னமோ அவங்க தலைமைக்கு தெரியாம தான் அவங்க தலைமைக்கு தெரியாம தான் அவர் பேசுறாருன்ற மாதிரி தான் சார் இருக்கு. சார் தலைமைக்கு தெரியுதா தெரியலன்றதை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? அவங்கெல்லாம் பேசும்போது பார்த்து பேசணும். தன்னுடைய உயரம் என்ன, தன்னுடைய தகுதி என்ன, தன்னால் எதை சாதிக்க முடியும் அப்படிங்கெல்லாம் யோசிக்கணும்ல. உத்தரப்பிரதேசனுடைய மாநில முதலமைச்சராக இருந்த மாயாவதி அன்னைக்கு பிரதமர் ஆவார் கனவு கண்டாங்க. கடைசியா முதலமைச்சர் பதவிக்கு வர முடியாம தடுமாறிட்டு இருக்காங்க. ராம்விலாஸ் பாஸ்வான்லாம் வந்து அந்த தலித் சமூகத்திற்காக போராடிய தலைவர். இந்த பேட்டியிலே சங்கத்தமிழன் சொல்றாரு, மண்டல் கமிஷன் அறிக்கை பரிந்துரை நிறைவேற்றப்படுவதற்கு ராம்விலாஸ் பாஸ்வானும் ஒரு காரணம். மண்டல் கமிஷன் அறிக்கையினுடைய பரிந்துரை நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து விபி சிங்கே மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்டா பெரியவர் வே ஆணைமுத்து. அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பாராளுமன்றத்தில் போராடினது யாருன்னு கேட்டீங்கன்னா பீகார் மாநிலத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினரான ராம் அவதேஷ் சிங். அதுக்கு உறுதுணையா இருந்தவர் யாரு? ஜெயில் சிங், ஜனாதிபதியா இருந்த ஜெயில் சிங். காங்கிரஸ் கட்சியிலே இன்னொரு அமைச்சர் இருந்தார், அவருடைய பெயர் எனக்கு சரியா நினைவில்லை. அந்த அமைச்சரே இந்திரா காந்திக்கு நெருக்கடி கொடுத்தார் மண்டல் கமிஷன் அறிக்கை பரிந்துரை. இதுல எந்த இடத்துலயுமே வந்து ராம்விலாஸ் பாஸ்வானை தவிர வேற எந்த தலித் சமூக தலைவரும் இல்லையே. அன்னைக்கு திருமாவளவன் ஒரு கட்சி வச்சிருந்தார்ல, அன்னைக்கெல்லாம் திருமாவளவன் அம்பேத்கரிய பேசுற திருமாவளவன் மண்டல் கமிஷன் அறிக்கை பரிந்துரை பற்றி பேசிருக்கலாம்ல, ஏன் பேசல? எங்காவது பேசி இருக்கலாம். என்ன போராடி இருப்பாங்க? எந்த போராட்டமும் நடத்தல. அன்னைக்கு மண்டல் கமிஷன் அறிக்கை பரிந்துரையை வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றும் பொழுது அதை ஆதரித்து தமிழ்நாட்டில இருந்து பேசின ஒரே எம்பி வைகோ மட்டும்தான். அவர் அன்னைக்கு திமுகவில் இருந்தார். அது ஒரு புறம். அன்னைக்கெல்லாம் திருமாவளவன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அன்னைக்கு சமூக நீதிக்காக இறங்கி போராடி இருக்கணும்ல. விபி சிங்கனுடைய அமைச்சர் பிரதமர் பதவி காலி ஆயிடுச்சு, மண்டல் கமிஷன் அறிக்கை பரிந்துரைக்கு எதிராக போராடுறாங்க. அன்னைக்கு ராஜீவ்காந்தி போராடினாரு. மண்டல் கமிஷன் அறிக்கை பரிந்துரை நிறைவேற்றியவுடன் மாணவர்களை வீதியில் இறக்கி உத்தரப்பிரதேசத்தில் போராடியது யார்? ராஜீவ்காந்தி தானே. அன்னைக்கு மாணவர்கள் தீக்குளிச்சாங்கல்ல. அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு திருமாவளவன் எப்படி சமூக நீதியை பத்தி பேச முடியும்? சரிங்க சார், இப்போ தேர்தல் முடிவுக்கு பேசுறீங்க. இல்ல, இப்போ தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பிரதேசத்துகள் இந்தியா கூட்டணிக்கு நெருக்கடி கொடுப்பாங்களா அவரை பிரதமர் ஆகிறதுக்கு? இந்தியா கூட்டணிக்கு என்ன நெருக்கடி கொடுப்பாங்க? வேணா 54 எம்பியா இருக்காங்க, இல்ல 300 எம்பி உங்க கையில இருக்குதா நெருக்கடி கொடுக்கறதுக்கு? சார் அன்னைக்கு போய் கருணாநிதி வந்து நெருக்கடி கொடுத்தாரு, பூம்படா பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதுன்னு. அன்னைக்கு சுர்ஜித் எந்திரிச்சு நின்னாரு. சுர்ஜித் கிட்ட அதிகமான எம்பி இருந்தது. தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு காரணம் என்ன? அந்த மாநிலத்தில் வந்து அதிகமான எம்பி அவர் ஜெயிச்சிருந்தாரு. இவங்க 2 எம்பி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க. அது 2 எம்பி ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. அவர்களுக்கு 2 தொகுதி தோல்வி உறுதின்னு சில கருத்து கணிப்பு வந்துட்டு இருக்குது. இவர் ஸ்ட்ரைட்டா போனவன பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாரா? இன்னொரு திரைப்படத்தில் சொல்லுவாரு, இந்த வில்லன் வெளிநாட்டு மாப்பிள்ள கதாநாயகனுக்கு ஃப்ரெண்டு இப்படிப்பட்ட இதெல்லாம் வேணாமா அப்படின்னா, இல்ல ஸ்ட்ரைட்டா கதாநாயகன் ஒரு 2 ஹிட் படம், அப்புறம் ஸ்ட்ரைட்டா சிஎம் அப்படிமான. அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா பிஎம் தான், பிரைம் மினிஸ்டர் தான்.
என்னங்க காமெடி பண்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? இப்படியா காமெடி பண்ணுவாங்க? ஒரு ஒரு மிகச்சிறந்த காமெடி இது. ஒரு மிகச்சிறந்த போராளி மருத்துவர் ஐயாவோடு தொடக்க காலத்தில் தொடர்ந்து ஐயாவினுடைய கருத்துக்களுக்கு தோளோடு நின்று போராடிய திருமாவளவன் வளர்த்த கட்சியில் இப்பொழுது இது போன்ற நகைச்சுவையான செய்திகளை எல்லாம் அவர் சார்ந்த கட்சி நண்பர்கள் பார்ப்பது அவருக்கும் அந்த கட்சிக்கும் பெருமை சேர்ப்பதாக இருக்குமா என்பது கேள்விக்குரிய. உங்களுடைய அதிகப்படியான நேரத்தை எங்களோடு ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் வணக்கம்.